சூரியன் பேசுகிறேன். என்னுடைய ஒளிக்காக அனைத்து உயிரினங்களும் தவம் கிடக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் வெப்பத்தை கொடுக்கவில்லை என்றால் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. என் கதிர்கள் படும்போது எத்தனையோ மாற்றங்கள் இந்த பூமியில் நடக்கும். நானும் தினமும் தவறாமல் வந்து விடுவேன். ஆனால் இன்று இந்த இயேசு என்னும் புனிதர் எருசலேம் நகரின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த வேளையில் ஏற்கனவே என் கதிர்கள் பட்டு இந்த பாறைகள் சூடேறி இருந்த நேரத்தில் கால்களில் செருப்பும் இல்லாமல் தள்ளாடி தடுமாறி வந்த சமயத்தில் என்னுடைய வெப்பத்தை குறைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன். முடியவில்லை. மறைத்துக் கொள்ளுங்கள் என மேகங்களை அழைத்தேன். ஆனால் அவையும் ஏனோ இந்த திசையை மறந்து வேறு பக்கமாக போய்விட்டன. என்ன செய்வது என நான் திக்கு முக்காடி போனேன். அந்த நேரத்தில் இயேசு கல்வாரி மலையின் உச்சியை தொடும்போது 3ஆம் முறையாக தடுமாறி விழுந்ததை பார்த்தவுடன் எனக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என தோன்றியது. காரணம், அதற்கு மேல் அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. நாக்கு வறண்டு போனது. தண்ணீர் வேண்டும், தாகமாய் இருக்கிறேன் என குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்க, அதை நிறைவேற்ற யாரும் முன்வரவில்லை. படை வீரர்கள் எல்லாம் அவரை கழுமரத்தில் ஏற்றிட மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன கொடுமை இது! யாருமே நியாயத்தை கேட்க வரவில்லையே. என்ன மனித இனம் இது! இவர்களையா கடவுள் தன் சாயலாக படைக்க வேண்டும் என சிந்தித்தேன். சிந்தனை: வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது அடுத்தவர்களாயிருக்கட்டும். அயலானுக்காக வாழும் அன்பு என்றும் வீண் போகாது. மொழியை, ஜாதியை, மதத்தை தாண்டி மனிதத்தை புனிதமாக்குவோம். ஜெபம். இறைவா, சிறிதேனும் பிறரன்போடு வாழ எம்மையே தியாகம் செய்யும் உள்ளத்தை வரத்தை எமக்கு தாரும். ஆமென். எங்கள்